என்னங்க இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டோட இவனுங்கலாம் இருக்கானுங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருக்கு, ஒரு மனிதாபிமானம் இப்ப நமக்கு பிடிக்காதவங்களுக்கே அடிபட்டுருச்சுப்பா. ஒண்ணு நம்ம அந்த இடத்துல இல்லாத இருக்கலாம், இல்ல அவங்கள பத்தி பேசாத இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காதவங்க பாருங்கிறது நீங்க பேசுறதுலேருந்து தெரியுது. ஆனா என்ன வீரத்தெழும்புங்கிறாரு. அத விட எஃப்ஜே பாருங்க. அதாவது அடிபட்டது கூட பாருக்கு பெருசா தெரியல. அழகு போயிடுச்சே அப்டின்னா. ரம்யாவாவது கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ அவளுக்கு அடிபட்டுடுச்சு, இங்கே அடிபட்டா அங்கே வீங்கும் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசுகிறத மயங்கி அவங்களும் சிரிக்கிறாங்க. உண்மையாலே நான் சொல்கிறேன், விக்ரமுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சாங்க இந்த வாரம். நாராகசமாக இருக்காப்புல. ஏன்டா நீ தான் வெளில பாட்டிலாம் செட் பண்ணி வச்சுருக்க, ஓட்டு தான் போடுறானுங்களே, உன் பாட்டுக்கு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய் என்னமோ போன முறை அந்த டாஸ்கில் ஒரு உள்ளே இருந்த டாஸ்க்கே உன் மனசெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு அழுத. இன்றைக்கி வந்து உண்மையாலே ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு, கேலி கிண்டல் பண்ணுற. எங்கேருந்தே அவனுக்கு அந்த மனசு வருது? கேலி கிண்டல் பண்ணுற இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விக்கல் போன வாரம் நீ வருத்தப்பட்டில, நாங்கள்லாம் கூட நடா இவன் இதை அநியாயமாக பாவம் மன வருத்தப்படுறான்னு வருத்தப்பட்டோம். ஆனால் இந்த வாரம் நீ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு கேம் விளாட்ற, ரசிக்கவே இல்லை, கேவலமாக இருக்குது. எஃப்ஜே நமக்கு தெரியும், அது வந்து இதமாரி கெட்ட எண்ணம் உள்ளது தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். விக்கல் இந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி செயல்படுறது எனக்கு என்னமோ இதுவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. ஒருத்தவங்க அடிபட்டு இருக்கும்போது அதை புன்னகித்து சிரித்து விளையாடுறீங்கன்னா நீங்களாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. அப்புறம் எங்கே கண்டஸ்டன்ட்?